ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் தான் உங்க சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த வெட் கிரைண்டர் மோட்டரை சின்ன சர்வீஸ் ஒன்று பண்ண போறோம். என்ன ஃபால்ட் அப்படின்னா, மோட்டர் கெப்பாசிட்டர் மாத்தணுன்ற முயற்சியில உள்ள இருந்த ஒயர் தனியா கழண்டு வெளியே வந்துருச்சு. வைண்டிங்கோட லீட்ல இருந்து லிங்க் ஆகி வரக்கூடிய இந்த ஒயர் வெளியில தனியா கழண்டி உருவி வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த ஒயரை மோட்டர் ஃபுல்லா டிஸ்மெண்டில் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம சால்டரிங் வச்சு ரெடி பண்ண போறோம். எப்படி பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஓகே, இப்போ கிரைண்டர் மோட்டரை பாடியில இருந்து தனியா கழட்டிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலா கஸ்டமர் மோட்டர் ரொம்ப ஸ்லோ வருது அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிரைண்டரோட ஸ்பீடை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுனால கெப்பாசிட்டர் மாத்தணுன்ற முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ அதுக்காக பழைய கெப்பாசிட்டர் சுத்தி இந்த டேப்பை உருவும் போது உள்ளுக்குள்ள இருந்த ஒயரும் தனியா உருவிக்கிட்டு வந்துருச்சு. அதன் காரணமா மோட்டரை கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக மோட்டர்ல கனெக்ட் பண்ற புள்ளியை கழட்டியாச்சு. அதுக்கப்புறம் 4 போல்ட் லாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் கழட்டினதுக்கு அப்புறமா இப்போ ரோட்டர் நம்ம கைக்கு தனியா வந்துருச்சு. தென் இப்போ ஃப்ரண்ட் கப் மட்டும் வரணும். ஸோ அதுக்காக ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கலாம். ஸோ ஈஸியா நமக்கு வந்துடும். இந்த கவர் அலுமினியம் மெட்டீரியல் ப்ராடக்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ கவர்ஸ் எல்லாம் கழட்டினதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள ஸ்லீவ் நீங்களே பார்க்கலாம். அந்த காப்பர் லீடு சுருட்டினபடியே இருக்கு. ஸோ அதுல இருந்து உருவி வந்ததை நீங்களே விசிபிளா பார்க்க முடியும். ஆக்சுவலா இது வந்து காப்பர் வைண்டிங் தான். காப்பர் வைண்டிங்னா சால்டரிங் ஈஸியா வைக்க முடியும், ஏன் வைக்கல அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஓகே, இப்போ அதே லீடை நம்ம சுருட்டதை எடுத்து விட்டுட்டு கொஞ்சமா தேய்ச்சி விட்டுக்கலாம் பிளேடை வச்சு. இப்போ அதே பழைய ஒயரை அதிலேயே வச்சு மறுபடியும் நம்ம பழையபடி முறுக்கி விட போறோம். வெறுமனையா முறுக்கி விட்டா மட்டும் இது ஒயர் உருவிட்டு வந்துடும் அப்படிங்கிறதுனால இதுல நம்ம சால்டரிங் ப்ராப்பரா வச்சுட்டு ஸ்லீவ் போட போறோம். இந்த வகையான மோட்டர்கள்ல அலுமினிய காயிலையும் வைண்டிங் பண்ணிருப்பாங்க. அதுக்கு நம்ம சால்டரிங் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால கிளிப்பை வச்சு கிரிம் பண்ணிக்கலாம். இது காப்பர் வைண்டிங் அப்படிங்கிறதுனால சால்டரிங் வச்சு ப்ராப்பரான அவுட்புட் நம்மளால தர முடியும். இப்போ சால்டரிங் பண்ண அந்த பகுதிக்கு ஸ்லீவை போட்டு சுருக்கியாச்சு. தென் இதுக்கு அப்புறமா அந்த ஒயர்ஸ் வர அந்த ஹோல் வழியா வெளியே விட்டு அதுல கேபிள் டை அடிச்சு விட்டா இதோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ மோட்டர் அசம்பிள் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி உள்ள இருக்க தூஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் பக்காவா பிரஷ் வச்சு. தென் அதுக்கு அப்புறமா ரோட்டர் செட்டோட இருந்த அந்த பேக் கவரை போட்டுட்டு ஃப்ரண்ட் கவரை போட்டு 4 போல்ட் போட்டு லாக் பண்ணிடலாம். இந்த போல்ட்டோட நட்டெல்லாம் டைட் பண்றதுக்கு நமக்கு டீஸ் பண்ண இருந்தா ரொம்பவே உதவியா இருக்கும். ஈஸியா நம்மளால வேலை முடிக்க முடியும். அவ்வளவுதான், 4 போல்ட் நட்டையும் டைட் வச்சாச்சு. தென் புள்ளியை போட்டு அதுக்கான போல்ட்டை போட்டு டைட் பண்ணா இதோட வேலை முடிஞ்சு போச்சு. தென் இந்த மோட்டர்ல 10 MFD கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டர் அந்த எடுத்த லீட்ல நம்ம கனெக்ட் பண்ணி டேப் அடிச்சு விட்டுறலாம். இப்போ மோட்டருக்கு 230 வோல்ட் ஏசி சப்ளை கொடுத்து ரன் பண்ணி பார்த்துருவோமா? இப்போ புது கெப்பாசிட்டர் மாத்தினதுக்கு அப்புறமா மோட்டார் சூப்பரா ரன் ஆகுது. கஸ்டமர் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க நம்புறேன். இப்போ இந்த மோட்டரை கிரைண்டரோட பாடியில வச்சு ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா ரன் பண்ணி பார்க்குறோம். சூப்பரா ரன் ஆகுது. அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சு போச்சு. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.